අද දවසේත් එක්සත් ජාතික පක්ෂ பல்வேறு கருத்துக்களை கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இலங்கையர் என்ற வகையில் ஒற்றுமைப்படுவோம் என ஐக்கிய தேசிய கட்சி இன்றும் விசேடமாக அழைப்பு விடுக்கின்றது. அனைத்து அரசியல் சக்திகளையும் ஒன்றிணைத்து செயற்படுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தயாராக உள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு விடுக்கின்றது. இல்லை, அரசியலில் தொடர்ந்து பயணிப்பதாக ஜனாதிபதி தனது அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு ஏதேனும் கடின நிலை ஏற்பட்டால் அதற்காக எழுந்து நிற்பதாகவும், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக நிற்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அன்றாடம் மாறிவரும் அரசியல் நிலைப்பாடுகளுடன் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற செய்தியை அவர் வழங்கியுள்ளார். அதனை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. நாளாந்தம் விருத்தி அடையும் மற்றும் விருத்தி அடையாத அரசியல் செயற்பாடுகளை கொண்டு எவ்வாறான தீர்மானங்களை மேற்கொள்வது என சிந்தித்து வருகின்றோம். දේශපාලන ක්‍රියාවලියන් සමග කෙසේද තීන්දුව ගන්නේ කියලා. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னணி உறுப்பினர்கள் கலந்து கொண்ட மற்றொரு ஊடக சந்திப்பு கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார். தேர்தல் செயற்பாடுகளிலும் ஈடுபட போவதில்லை. இதுவே ஐக்கிய தேசிய கட்சியின் கலாசாரம். ஜே.ஆர். ஜெயவர்தனவும் ஓய்வு பெற்றார். கட்சி நடவடிக்கைகளில் பங்கேற்றாலும் தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கவில்லை. விஜயதுங்க ஜனாதிபதியும் அவ்வாறு செயற்பட்டிருந்தார். எனினும் பிரேமதாசவிற்கு அவ்வாறு அமையவில்லை. ஜனாதிபதி எனினும் அவர் ஒவ்வொரு வருடாந்த நிகழ்விற்கும் வருகை தந்திருந்தார். கட்சி சார்பில் விழாக்களுக்கு அழைக்கும் போது வருகை தந்திருந்தார். அதன் பின்னரே ஏனைய கட்சியினர் அதனை முன்னெடுத்தனர். அதனாலேயே ஜனாதிபதி பதவியின் பின்னர் அவ்வாறு போட்டியிடுவது சரியல்ல என நினைக்கின்றேன். கொள்கை ரீதியிலான காரணங்களினாலேயே நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு வெளியேறி இருந்தோமே தவிர கட்சி தலைவருடனோ அல்லது கட்சியுடனோ எவ்வித பிரச்சனையும் இல்லை. எமது பிரிவு அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். இதற்கு முன்னரும் இதனை பார்த்துள்ளோம். எனினும் கொள்கை அடிப்படையிலேயே இங்கு வந்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். எனவே பாராளுமன்றத்தின் ஊடாக மக்களை ஸ்திரப்படுத்துங்கள். கூட்டணி அமைத்தால் சிறந்தது. கலந்துரையாடலின் பின்னர் பிரதமர் வேட்பாளரை தெரிவு செய்யலாம்.